எல்லாருக்கும் வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்னன்னா, மத்திய அரசிடமிருந்து 12,000 ரூபாய் வரப்போகுதாம். இது நிஜமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த முக்கியமான கேள்விக்கே வருவோம். இந்த 12,000 ரூபாய் பணம் நிஜமாவே வரப்போகுதா இல்ல இது வெறும் வதந்தியா? ஏன்னா எங்க பார்த்தாலும் இதான் பேச்சா இருக்கு. சோ நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் ஆழமா பாத்திரலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநில அரசு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா இப்போ பேசப்படுற மத்திய அரசின் திட்டம் அதை விட 2 மடங்குக்கும் மேல, அதாவது 12,000 ரூபாய். சோ இந்த ஒப்பீடு தான் இந்த விஷயம் ஏன் இவ்ளோ பெருசா பேசப்படுதுன்னு நமக்கு புரிய வைக்குது. ஓகே, அப்போ இந்த 12,000 ரூபாய் திட்டம்னா என்ன, இதோட விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ பதில் தேடலாம். பாத்தீங்கன்னா, ஒரு வாரமா இந்த செய்தி ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. இருந்தாலும் மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. திட்டம் என்னன்னா, ஒரே பேமெண்டா டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணம் அனுப்புறதுதான். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த திட்டம் ஏன் இப்போ திடீர்னு இவ்ளோ பெரிய டாபிக் ஆச்சு? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? வாங்க அதையும் பார்க்கலாம். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் ஒரு கணக்கோட சரியான நேரத்துல தான் வரும். சொல்லப்போனா 2026ல நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, அத மனசுல வச்சுதான் இவ்ளோ பெரிய ஒரு தொகையை அறிவிக்க யோசிச்சுட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. மக்களை கவர இது ஒரு பெரிய அறிவிப்பா இருக்கும்னு கணக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்திருந்தப்போ இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திமுக அரசு 5,000 கொடுக்கறாங்க, நாம அதை விட பெருசா ஒண்ணு பண்ணி பதிலடி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டதா செய்திகள் வருது. சோ இது ஒரு நேரடியான அரசியல் போட்டிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி, இந்த பணத்தை எப்படி அனுப்புவாங்க? அதுக்கு பேருதான் டிபிடி, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நடுவுல எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணம் நேரா உங்க கைக்கு, அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், 12,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய தொகை. இவ்ளோ பணத்துக்கு அரசாங்கம் எங்க போகும்? இதுக்கு எங்க இருந்து நிதி வரும்? ரொம்பவே முக்கியமான கேள்வி இது. இதுக்கு அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கதான் அங்க ஒரு சூப்பரான யோசனைய கையாள்றாங்க. என்னன்னா, இப்போ பிஎம் கிசான் திட்டம் மூலமா விவசாயிகளுக்கு பணம் வருது, கேஸ் மானியம், உர மானியம்னு மத்திய அரசு தனித்தனியா சின்ன சின்ன தொகையா கொடுக்கறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே தொகுப்பா 12,000 ரூபாயா கொடுக்கலான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கான். ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி. சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த 12,000 ரூபாய் திட்டம் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த பணம் வாங்கறதா இருந்தாலும் நம்ம எப்படி தயாரா இருக்கணும், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மாநில அரசாங்க உதவியா இருக்கலாம், இல்ல மத்திய அரசாங்க உதவியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, உங்க பணம் உங்க கணக்குக்கு சரியா வந்து சேரணும்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் பக்காவா இருக்கணும். இல்லைனா பணம் வராம போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சின்ன தப்பனால நமக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம போயிடக்கூடாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? முக்கியமா 3 ஸ்டெப் தான். நம்பர் 1, உங்க ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கீங்களான்னு சரி பாருங்க. நம்பர் 2, உங்களுக்கு 1க்கு மேல பேங்க் அக்கவுண்ட் இருந்தா என்பிசிஐ மேப்பிங்ல ஒரே ஒரு அக்கவுண்ட்டை மட்டும் முதன்மை கணக்கா செட் பண்ணுங்க. அரசாங்க பணமெல்லாம் அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். கடைசியா 3வது ஸ்டெப், உங்க மொபைல் நம்பர் பேங்க்லயும் சரி ஆதார்லயும் சரி சரியா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நீங்க நிறைய பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா சில சமயம் என்ன ஆகும்னா, நீங்க கடைசியா ஆரம்பிச்ச அக்கவுண்ட் தானா முதன்மை அக்கவுண்டா மாறிடும். அப்புறம் பணம் எங்க போச்சுன்னே தெரியாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு அக்கவுண்ட்டுக்கு போயிடும். அதனால எப்பவுமே அரசாங்க பணத்துக்காக ஒரே ஒரு அக்கவுண்ட்டை பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, மத்திய அரசின் திட்டம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம மாநிலத்துல ஏற்கனவே போயிட்டு இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு ஒரு பார்வை பார்த்திடலாம். மகளிர் உரிமை திட்டத்தோட நிலைமை என்னன்னா, இப்போதைக்கு புது விண்ணப்பங்கள் எதுவும் வாங்குறதில்ல. ஏற்கனவே விண்ணப்பிச்சு நிராகரிக்கப்பட்டவங்க மட்டும் மேல்முறையீடு செய்யலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதிர்காலத்துல இந்த மாசம் 1,000 ரூபாய 2,000 ரூபாயா உயர்த்துவோன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், இப்ப கொடுத்த அந்த 5,000 ரூபாயில 2,000 ரூபாய கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 2,000 ரூபாயாவது இந்த திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை இப்போ மக்கள் மத்தியிலே எழுந்துட்டு வருது. சரி,
எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேரடியா மக்களுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வாடிக்கை மாதிரி ஆகிட்டு வருது. அரசாங்கம் இப்படி பணத்தை வழங்கும்போது அதோட உண்மையான விலை என்ன? இதனால மக்களோட வாழ்க்கையில நிஜமாவே ஒரு மாற்றம் வருதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.